ஜெபத்திற்கு பதில் உண்டு என்ற தலைப்பில் நம்ம சில வசனங்களை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அல்லேலூயா. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார். ஆபத்து நாளில் நான் அவனோடு இருந்து என்னை தப்புவிப்பார், என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு ஆபத்து வராதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம அநேக நேரத்தில் செய்கிற தவறு என்னன்னா, நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறேன், எனக்கு ஏன் பிரச்சனை வருது? இந்த கேள்வி தவறானது. நமக்கு தான் பிரச்சனை அதிகம் வரும். ஆனால் என் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தால் நம்ம ஒரு நாள் வந்துட்டு புலம்ப மாட்டோம். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்க அந்த வசனத்தை ஒரு முறை கூட, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்து நானே அவனோடு இருந்து. அல்லேலூயா. கர்த்தர் யார் கூட இருக்காருன்னா, ஆபத்தில் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆபத்தில் நான் கடந்து வரவில்லை, ஆபத்தை நான் தாண்டி போக முடியலை. இந்த ஆபத்தை வந்து இந்த பிரச்சனையில் வந்து நான் வெளியே வந்தது என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய எந்த ஞானத்தினால் அல்ல, அவர் என்னோடு இருந்தபடியால் ஆபத்தை நான் கடந்து போனேன். அல்லேலூயா. அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். ஆபத்தை கடந்து போக கர்த்தர் என் கூட இருந்தார், என்ன அவர் சுமந்து கொண்டு கடந்து சென்றார், என்னுடைய பலத்தில் அல்ல. அல்லேலூயா. இப்போ கேட்ட ஒரு சாட்சியை கேட்டேன்ல, பிசாசு சொல்லுவான், முடிஞ்சு போச்சு. அநேகருக்கு வந்துட்டு இது முடிவாக இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு முடிவல்ல, அது ஆரம்பம். அல்லேலூயா. முடிஞ்சுன்னு சத்துரு நம்முடைய சொல்லும்போது நான் சொல்லணும், இது ஆரம்பம், முடிவல்ல. கர்த்தர் கொடுத்தவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் முன்பாக ஒரு நொடிக்கு முன்னால் கூட நம்ம இந்த உலகத்திலேருந்து எடுத்து மாற்ற முடியாது. அதை விசுவாசிக்கணும், அதை அறிக்கை பண்ணணும். ஏன்னா சொல்லுகிறவர் கர்த்தர், நமக்கு வாக்கு கொடுத்தவர் கர்த்தர். ஆபத்தில் நான் அவனோடு கூட இருந்து, என்னோடு கூட இருந்து அவர் என்னை விடுவிப்பார், என்னை தப்புவிப்பார், அவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார். நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்து அதனுடைய வெற்றியை காண்போம், விசுவாசித்தால் அதனுடைய மகிமையை நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. நீங்க யோசிங்க, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதை நம்ம நம்பிட்டோம்னா இந்த சூழ்நிலை நம்மளை மூழ்கடிக்க முடியாது. சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம், சூழ்நிலையை பார்த்து நம்ம பதற மாட்டோம். ஏன்னா என் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என் கூடவே இருக்கிறார், அவர் என் பட்சத்திலே இருக்கிறார். சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையாய் காணப்படலாம், நான் சொல்லணும், என் கூட இருக்கிறவர் இந்த உலகத்தை ஜெயித்தவர். அவர் சத்துரு என்னை இந்த வியாதி என்னை ஜெயிக்க முடியாது, இந்த கடன் பிரச்சனை என்னை ஜெயிக்க முடியாது, இந்த சூழ்நிலை என்னை ஜெயிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது மத்தியில் என்னோடு கூட நடக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு. அவர் என்னை விடுவிக்க வல்லமையுடையவர். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, இந்த தீச்சூளைக்கு என் தேவனை தப்பிக்க வல்லமையுடையவர், அவர் தப்புவிக்காமல் போனாலும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். ஒருவேளை தப்புவிக்காமலே போனாலும் நான் இந்த சிலையை வணங்க மாட்டேன், என் தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய சித்தம் என்னை தப்புவிக்காம அக்கினிக்கு ஒப்பு கொடுப்பதா இருந்தாலும் நான் என் தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அறிக்கை பண்ணுவேன். அதை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா சத்துருடைய கோட்டை அசையும். அவன் நம்ம மேல பின்னால வாரதான் பம்முவான், அவன் நம்மளை எப்பவும் துரத்த முடியாது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம், நம்ம மனசு அலப்பாயில, நமக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இல்லை, நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இல்லை. எனக்கு தெளிவு இருக்கிறது, என்னை அழைத்த கர்த்தர் சர்வ வல்லமையுடையவர். அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமலே போனாலும் அவர் ஒருவரே சர்வ வல்லமையுடையவர் நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது சத்துரு தோற்று போவான். அல்லேலூயா. சத்துருடைய குடும்பங்கள் மேலே அவன் கிரியை செய்ய முடியாது, நம்முடைய வேலை மேலே கிரியை செய்ய முடியும், வியாதியின் மேலே அதிகாரம் செலுத்த முடியும். வியாதி எல்லாருக்கும் வரும். அல்லேலூயா. வியாதி எல்லாருக்கும். நான் வந்துட்டு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக சுகர் நோய் எனக்கு இருக்குது. என்னை யாரும் பார்த்தா சுகர்காரன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் அதை பற்றி கவலைப்படுது யோசிக்கிறதே கிடையாது.
சுகரில் கிட்னி போனவங்க இருக்காங்க, வயறு பெருசானவங்க இருக்காங்க, இதெல்லாமும் நடந்தவங்க இருக்காங்க. ஆனால் இது ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. நம்மை அழைத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய ஜீவித காலம் முழுவதும் நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதை விசுவாசித்து உறுதியாக நின்னா சத்துரு இந்த பூச்சாண்டி விளையாட்டு நம்மகிட்ட காட்ட முடியாது. அவன் ஜெயம் எடுக்க முடியாது. அவன் நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் தேவனுக்கு விரோதமான வார்த்தையை நம்ம வைத்து பேச வைக்க முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு பிரச்சனை வருதுன்னா என் தேவன் அதில் என் மத்தியில் என் கூட இருக்கிறார், என் கூட நடக்கிறார், என் கரத்தை பிடிச்சிருக்கிறார். அவர் தோள் மேல உட்கார்ந்து நான் போயிட்டு இருக்கிறேன். நான் இந்த பிரச்சனையில கடந்து போகல. என் தேவன் என்னை சுமந்து கொண்டு மறுகரையில கொண்டு விட்டிருக்கிறார் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அழைத்த தேவன் உன்னையுடையவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நான் அவங்களை என்ன பண்ண போறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போக போறேன். அழைத்து வந்தவர் அவர் ஒரு பொழுது அவர்களை விட்டு விடவில்லை. செங்கடல் முன்பாய் வந்தது. அல்லேலூயா. நான் உன்னை வழிவிட மாட்டேன், செங்கடல் முன்னால நின்னுச்சு. ஆனா செங்கடலை பாதையை உண்டாக்குற சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஜனங்க விசுவாசிக்கல, இதுல பாதை வராதுன்னு தான் சொன்னாங்க. அவங்க முறுமுறுத்தார்கள், மோசைக்கு விரோதமா கல்லெடுத்தார்கள். ஆனால் அழைத்த தேவன் சர்வ வல்லமையுடையவர். ஒரு வாக்கு மாற மனிதன் அல்ல. அவர் ஒருபொழுது நம்மளை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. அவர் நிச்சயமாகவே நம்மை வழிநடத்த கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறண்டு வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்குமாய், தாகத்தால நான் வரலுகிற அனுபவம் உண்டாகலாம். நமக்கு நம்ம எதிர்பார்க்கிறதுன்னா, ஏன் நான் ஒரு நாள் வறண்டு போகக்கூடாது, எனக்கு தாகம் வந்துடக்கூடாது, தண்ணி நாவில் விழுந்துட்டே இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, அவரை நான் ஆராதிக்கிறேன். அவர் நம்ம நினைச்சுக்கிட்டது எப்படின்னா, அவர் என்னை தெரிந்து கொண்டார் நினைக்கிறோம், நான் அவரை தெரிந்து கொண்டேன், அதனால என் நாவில் எப்பவும் தண்ணி ஊறிட்டே இருக்கணும், என் நான் வறண்டு போகக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நான் வரலும் பொழுது அதுவரை கர்த்தர் அனுமதிக்கின்றார். கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். நான் வறண்டாதான் தண்ணீருடைய ருசி நமக்கு தெரியும். கர்த்தர் எதற்காக அனுமதிக்கிறார் என்று சொன்னால், இந்த தண்ணி தானமா சும்மா கிடைச்சி நாவல ஊறிட்டே இருந்தா அதனுடைய விலை என்னவென்று நமக்கு தெரியாது. அதனுடைய ருசியை அறியும்படி, அது எங்கிருந்து வருகிறது என்று அறியும்படி, என் கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்று அறியும்படி என் தேவன் நாவை வரல பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். தகப்பனே, இந்த நான் வரலும் பொழுது அதுல ஒரு சொட்டு தண்ணி எனக்கு அடிக்கணும். என் சவுண்டே அப்படி, என் த்ரோட் அப்படிப்பட்டது. அப்பப்போ உணர்ந்து அப்படி சுக்காயிரும். கொஞ்சம் தண்ணி உள்ள போனோன்னா அப்படியே குளிர்ச்சி ஆகும். அது போலதான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, அந்த தண்ணிக்கு ருசியை அறியும்படி, அவர் செய்கிற அற்புதத்தை ருசிக்கும்படி கர்த்தர் நான் வரலும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவு வரலும் பொழுது, வருமானம் குன்றி போகும் பொழுது, ஆசீர்வாதம் வறண்டு போகும் பொழுது, சரீரத்தில் சுகம் குன்றி போகும் பொழுது என் கர்த்தர் இறங்கி வந்து, அல்லேலூயா, அவர் இறங்கி வந்து வர ஒரு காரணம் தேவை. என் தேவன் என் ஜீவிதத்தில் கடந்து வர ஒரு முகாந்திரம் தேவை. நான் அப்படியே போயிட்டு இருந்தா நான் ஒரு நாள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அவர் என்னை அழைத்த நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்தில் நல்ல செல்வ சீமானா வாழ வச்சு இந்த உலகத்தோட முடிகிறதுக்கு அல்ல, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள. நம்முடைய ஓட்ட நித்திய ராஜ்யத்தை நோக்கி. அப்போ அடிக்கடி நம்மளை வந்துட்டு அவர் சில காரியங்களை கொடுத்து அவர் சரிப்படுத்த வேண்டி இருக்கு. அல்லேலூயா. அல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் வருதுன்னா என்ன கர்த்தர் உருவாக்குகின்றார், அவருடைய பாதையில செவைப்படுத்துகின்றார். என் நான் வரல கர்த்தர் வைத்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லணும். பிரச்சனை வரும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே நான் கடந்து வருவது என்னுடைய சுயத்தினால் அல்ல, அவருடைய சுத்த கிருபையினால. அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பிரச்சனைக்குள்ள வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வைத்திருக்கிறபடியா நன்றி, கர்த்தர் இந்த பிரச்சனையை அனுமதித்தபடியா நன்றி. இதை சொல்லி பாருங்க, அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டோம். ஏன்னா கர்த்தர் இதை அனுமதித்தபடியா நன்றி, என் தேவன் இதை விடுவிக்க வல்லமையுடையவர். அல்லேலூயா. ஒரு இரவுக்கு குறிப்பிட்ட நேரம் உண்டு. இரவு பகல் முழுவதும் ஆக்கிரமித்துக் கொள்ள முடியாது. இரவனுடைய காலம் உண்டு. காலம் முடியும் போது சூரியன் நிச்சயமாக உதித்துத்தானாக வேண்டும். அதுதான் நம்முடைய பிரச்சனையுடைய கால அளவும். அல்லேலூயா. கர்த்தர் நிர்ணயித்திருக்க நேரத்துக்கு மேலாக அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த பிரச்சனையோட இருக்கும்போது நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், பலவீனப்பட்டு போவோம். இந்த பிரச்சனைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் முட்டிட்டு துதித்து கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு பவுலும் சீலாயும் அவர்கள் யோசித்து பாருங்க. சிறைச்சாலையில் எப்படி இருந்தாங்கன்னா, தொழுமரத்தில் கையும் காலும் கட்டப்பட்டவர்களாக,
தொழுமரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாளைக்கு தீர்ப்பு என்ன வரப்போகுது? ரோம அரசாங்கம் அவர்களுக்கு கொலை செய்யறதுக்கு எத்தனிச்சிருக்கு. நடுராத்திரி 2 பேர் கர்த்தரை துதித்தார்கள். துதிப்பதற்கு கர்த்தர் என்ன விடுவித்ததுனால துதித்தேன்னு சொல்வதை விடையிலும் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கும் கர்த்தரை துதித்தேன்னு சொன்னா அவருடைய மகிமையை பார்க்க முடியும். அவர் அஸ்திபாரத்தை அசைப்பதை நாம் உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியும். இதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுமரத்தில் கட்டுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். அதுக்கு கர்த்தரை துதிக்கணும். ஏன் இல்லாத எந்த ஒரு ஊழியக்காரனும், எந்த ஒரு அப்போஸ்தலனும், எந்த ஒரு தேவ மனிதனும் அந்த அனுபவத்தை உணர முடியல. அநேக ஊழியக்காரங்க இருந்த பவுலும் சீலாவும் தான் அந்த கட்டுக்குள்ளால போனாங்க. அவங்க தான் அஸ்திபார அசைவதை பார்க்க முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள் உடையதை பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் அதை அனுமதிச்சா நான் இந்த உலகத்தில் காணாத ஒன்றை என் வாழ்க்கையில் அனுபவிப்பேன். அல்லேலூயா. உலகத்தில் கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைக்க போகிறது. இந்த உலகம் அனுபவிக்காத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தரப்போகிறார். நான் சொல்லுகிற சாட்சி, கர்த்தர் என்னை இந்த உலகத்தில் யாராலும் விடுவிக்கப்பட முடியவில்லை. என் தேவன் எனக்காக இறங்கி வந்தார், என் தேவன் எனக்காக விடுதலை செய்தார் என்று சொல்லும்படியாக கர்த்தர் நம்மையில கிருபை வைத்திருக்கிறபடி கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிப்போம். அது ஏசாயா 58:9. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்பார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி சாய்த்து திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் கூப்பிடும்போது அவர் பதில் கொடுக்கிறது என்ன செய்யணும்னா, அவர் சிலவற்றை எடுத்து மாற்ற சொல்லுகின்றார். நமக்கும் உலகத்துக்கு வித்தியாசம் உண்டு. நமக்கும் உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு வித்தியாசம் உண்டு. நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் உண்டு. நான் உலகம் சொல்வது போல சொல்ல முடியாது, உலகம் பேசுகிறதை பேச முடியாது, உலகம் சிந்திப்பதை சிந்திக்க கூடாது, உலகம் பார்க்கிறதை பார்க்க கூடாது. நான் வித்தியாசமானவன். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அப்ப கர்த்தர் என்ன செய்வார்? வாசிங்க முதல்ல இருந்து. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம கூப்பிடும் போது கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கணும்னா, நான் கூப்பிடுறத கர்த்தர் கேட்கிற தூரத்திலிருந்து கூப்பிடணும். அல்லேலூயா. இங்க கர்த்தர் நிக்காருன்னா திரும்பி நின்று கூப்பிடுது. அவர் சமீபமாக இருக்கும் பொழுது, கர்த்தர் சமீபமாக இருக்கும். யாக்கோபு யாப்போக்கு ஆற்றங்கரையில் உட்கார்ந்து இருந்தான். அவன் அடிஜாமத்தில் அதிகாலை வேளையில் ஒருவர் அவனை கடந்து போவதை உணர்ந்தான். அவர் தேவன் என்று அறிந்து கொண்ட ஒரு பாதத்தை பிடித்து கொண்டான். பகல் இரவு முழுவதும் போராடினான், ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. கர்த்தரை கூப்பிடுறதுக்கு அவரை நம்ம பக்கமா திருப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. திருப்போது எப்படி என்று சொன்னால், நாம் விட வேண்டியதை விட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என் பட்சமாய் பார்க்கும்படி, கர்த்தர் என்னை நோக்கி பார்க்கும்படி, கர்த்தர் என் சத்தத்தை கேட்கும்படி, என்னில என்ன குறை என்ன இருக்கிறது கண்டுபிடித்து அதை அகற்றும் பொழுது கர்த்தர் என்னை பார்ப்பார். கர்த்தர் பார்த்தால் விடுதலை உண்டு, கர்த்தர் கேட்டால் விடுதலை உண்டு, கர்த்தரின் சத்தத்தை கேட்டால் பதில் நிச்சயமாக வரும். அதை நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைக்கு முக்கியமா ஜெபிப்பதற்கு முன்னால நீ 1/2 மணி நேரம் நம்ம ஜெபித்தேன்னா 2 மணி நேரம் ஆயத்தப்படணும். அல்லேலூயா. போது நான் உட்கார போறது தேவ சமூகம். நான் பேசுகிறது சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில். அதனால் நான் முதல்ல ஆயத்தப்பட வேண்டும். நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து சும்மா ஜெபிக்கிறதுனால ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. நான் பேசுகிற சத்தத்தை என் தேவன் கேட்க தகுதி உள்ளவனா என்னை மாற்றிக்கொண்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா நான் ஜெபிப்பேன், கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. என் ஜெபத்துக்கு பதில் உடனடியாக வரும். நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நான் பேச போறது இந்த உலகத்தின் ராஜா கிட்ட இல்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில், அண்ட சராசரத்தை படைத்த கர்த்தருக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக போகும் பொழுது நான் எதை விட்டு எதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவர் சமூகத்தில் போனேன்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். தானியேல் 3 நேரம் ஜெபிக்கிறவனை காணப்பட்டான். அவனுக்கு முன்னால சிங்கக்கவி வந்துச்சு. யோசித்து பாருங்க, நம்ம என்ன சின்ன சின்ன பிரச்சனைகளை கர்த்தர்கிட்ட கோவிச்சுக்கிறோம். உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், உபவாசம் பண்ண மாட்டேன். அது அவருக்காகவா? நம்ம உபவாசம் பண்ணுறது இயேசு கர்த்தருக்காகவா? நான் ஜெபிப்பது அவருக்காகவா? நான் ஆராதிப்பது அவருக்காக, எனக்காக? நம்ம முட்டாள்தனமா பேசுறோம் இல்லையா? கர்த்தாவே நான் இனி ஜெபிக்க மாட்டேன், நான் இனி ஆலயத்துக்கு வர மாட்டேன். யாருக்கு? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது இப்ப சொல்ல முடியாது. கோவிச்சிட்டு வரதும் போனானா
அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம ஒரு நாள் அதை சொல்ல முடியாது. என்னை சுத்த கிருபையினாலே அவர் என்னை அழைத்து கொண்டார். நான் பாவ சேற்றில் இருக்கும்போது அவர் என்னை தூக்கி எடுத்தார். இந்த அவமானங்கள், நிந்தைகள் என்னை ஒருபொழுது கர்த்தரை விட்டு பிரிக்க முடியாது. பவுல் அழகா சொல்லுவான், மரணமோ சாவோ இந்த உலகத்தில் எது சம்பவித்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அதை நம்ம உறுதியா பிடிச்சுக்கணும். கர்த்தர் என்ன எவ்வளவு நேசித்து என்னை அவர் அழைத்து வந்தார், எவ்வளவு நேசித்து என்னை கொண்டு வந்தார். என் தேவனை நான் ஆராதிக்க அவர் கிருபை உள்ள தேவனாய் என்னை தெரிந்தெடுத்தார். உலகத்தை நம்ம பார்க்கணும், நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவரை ஆராதிக்க தேவனுடைய பிள்ளையாக சபையில கொண்டு வந்தார். குடும்பத்தில் நம்ம விசேஷமானவனாக இருக்கிறபடினால அல்ல, விசுவாசத்தில் பெருகினபடினால அல்ல. நான் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கும் பொழுது இயேசு நம்மை தேடி வந்து அவருடைய பிள்ளையாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் அவர் எனக்காக இறங்கி வந்து என்னை விடுவிப்பார். நம்ம விசுவாசிக்க அறிக்கை பண்ணணும், என் கர்த்தர் என்னை விடுவிப்பார். கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார். இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும். ஒரு பிரச்சனை இருந்தாலும் பவுல்கிட்ட சொன்னார்ல, எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், இந்த முள் என்னை விட்டு மாறும்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு அவர் சொன்னார், இது உங்ககிட்ட இருக்கட்டும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவனுக்கு அந்த பிரச்சனை அவன் வாழ்நாள் முழுவதும் மாறினதா வசனத்தை சொல்லப்படலை, ஆனால் அவருடைய பலன் விளங்கி கொண்டே இருந்தது. கர்த்தர் அனுமதித்திருப்பார் என்று சொன்னால், அந்த முள் கர்த்தர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அவர் எடுக்க சித்தமில்லை என்று சொன்னால், அது இருக்கட்டும், அது என்னை உருவாக்க, நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள, அப்படி நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் சத்துரு தோற்று போவான். நம்முடைய இலக்கு என்ன? சத்துரு தோற்று போக வேண்டும். பிசாசு ஜெயம் எடுக்க கூடாது. அவன் நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்க கூடாது, என் குடும்பத்தில் ஜெயிக்க கூடாது, என் தலைமுறை மேல உரிமை கொண்டாடக்கூடாது. அதுக்கு நான் அறிக்கை பண்ணுகிற வார்த்தை என்ன? என் கர்த்தர் எனக்கு போதுமானவர். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் என்னை உயர்த்தி வைக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வாசிப்போம், ஏசாயா 65:24. கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம குறித்து எப்படி சொல்றாருன்னா, கூப்பிடுவதற்கு முன்பாகவே மறு உத்தரவு கொடுப்பாராம், பேசும்போது கேட்பார். அல்லேலூயா. நமக்கு பெரிய பெரிய நம்பிக்கை என்னன்னா, நான் பேசுகிறத இயேசு கேட்பார். நான் கூப்பிடும் முன்னால் அவர் மறு உத்தரவு கொடுப்பார். அந்த தேவனுக்கு முன்னால் நம்ம ஜெபிக்க உட்கார்றவங்களோ தெளிவு இருக்கணும். நான் கூப்பிடுகிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, நான் ஜெபிக்கும் முன்னாலே அவர் எனக்கு முதல்ல கொடுத்துருவார். நான் பேசுவதை கேட்க கர்த்தர் கிருபை உள்ள தேவன். அவன் நம்ம எவ்வளவு அசுத்தமான மனிதன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் வசனம் சொல்லுது. நம்ம பிறக்கும் போதே அசுத்தத்தில் பிறந்தோம், வாழும் போது என்ன பண்ணுறோம்? நொடிக்கு நொடி பாவம் செய்கிற சுபாவம் உடையவர்கள். இல்லை அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? விழுகிறோம் எழும்புகிறோம், விழுகிறோம் எழும்புகிறோம், விழுகிறோம் எழும்புகிறோம். ஸ்திரமாக நம்மால் நிற்க முடியலை. அந்த மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். என் கூப்பிடும் போது என் தேவன் சத்தத்தை கேட்கிறார், என் தேவன் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். இதை உறுதியா நம்ம பிடிச்சிட்டேன்னா நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. நான் யார் என்பதை முதல்ல உணரணும். நான் தகுதி உடையவனா? இல்லை. என் சத்தத்தை கேட்க, என் தேவனை பார்த்து பேச எனக்கு தகுதி இருக்கா? இல்லை. ஆனால் என் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார், என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார், என் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார், என் கதறுதலை கர்த்தர் கேட்கிறார். நான் உலகத்தில் மனுஷனுக்கு முன்பாக கண்ணீர் விட்டா அது அவமானமாக மாறும், அது நிந்தையாக மாறும், பரிகாசமாக மாறும். கர்த்தருக்கு முன்னால விடுகிற ஒரு சொட்டு கண்ணீரும் வீணாக போவது வசனம் சொல்லுது, துருக்கியில பிடித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கத்துக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க மனுஷனுக்கு முன்னால கண்ணீரை விடவே கூடாது. மனுஷனுக்கு முன்னால் நம்முடைய அழுகை கொட்டவே கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை ஒதுக்கி அவருக்கு முன்னால் போய் அழுது பாருங்க, என் தேவன் களிப்பாக மாற்றுவார். கர்த்தர் நம்மை கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுவார். நம்முடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர், நம் பேசுவதை கேட்கிறவர், நம் ஜெபிப்பதற்கு முன்பாக பதிலை அனுப்புகிற கர்த்தர். நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் ஆராதிக்கலாம் ஜெபிக்க போறது யார்கிட்ட? நான் ஜெபிக்கிறதை கேட்கிற கர்த்தர் இடத்துல. அல்லேலூயா. ஜெபிக்கிறத கேட்டு பதில் கொடுக்கிற கர்த்தருக்கு முன்பாக, நான் பேசுவதை கேட்கிற தேவனுக்கு முன்பாக அவர் கேட்டாலே பதில் உண்டு. இன்னைக்கு காலையில கூட நம்ம பார்த்தோம் இல்ல, பத்மியை கூட கூப்பிட்டான், சத்தமாக கூப்பிட்டான், இயேசு நின்றார். அப்ப கேட்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். அவனுடைய தகுதி என்ன, அவன் போட்டிருக்க வஸ்திரம் என்ன, அவனுடைய உடம்புல இருக்கிற அழுக்கு என்ன, இதெல்லாம் கர்த்தரிய காரியம் இல்லை. அவர் யார் என்று அறிந்து கூப்பிட்டால் என் இயேசு நிற்பார். அல்லேலூயா. அவர் நின்னால் விடுதலை உண்டு, அவர் பார்த்தால் நம்மை பார்த்தால் விடுதலை உண்டு. அந்த இயேசுவை நான் கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. என்னுடைய ஜெபம் அந்த இயேசுவை பார்த்து இருக்கிறது, அந்த தேவனை பார்த்து இருக்கிறது. அந்த தேவனின் சத்தத்தை கேட்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். வாசிப்போம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 3 வசனம்.
என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. ஜெபத்தில் என்ன கர்த்தர் கொடுக்கிறாரு? நீ அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு முன்னால் 1 மணி நேரம் நம்ம அரட்டை அடிச்சோன்னா நம்ம ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உலகத்தில் ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆலோசனை கேட்டேன்னா அவனுக்கு தெரிந்த அறிவுக்கு புகுந்த அளவின்படி நமக்கு ஆலோசனை சொல்லுவான். ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்டேன்னா அவர் என்ன சொல்லுறாருன்னா, உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. ஜெபத்தில் கிடைக்கிற பெரிய விடுதலை அதுதான். இந்த உலகத்துக்கு மறைக்கப்பட்டது, உலகத்துக்கு தெரியாதது, படித்தவனுக்கு புரியாதது, ஞானவான்களுக்கு கல்விமானுக்கு மறைக்கப்பட்டது, தேவ சமூகத்தில் படிக்காத ஞானம் இல்லாத ஒரு தேவ பிள்ளை முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் ஒருவருக்கு வெளிப்படாததை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அல்லேலூயா. என் தேவன் அதை உணர்த்துகின்ற காண செய்கிறார், அதை நாம் கிரகிக்க செய்கிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது விசுவாசத்தோடு நடக்க அது உதவி செய்கிறார். ஏன்னா நான் பார்த்திருப்பது பரலோக தரிசனம். அல்லேலூயா. உலகம் பைத்தியம் என்று சொல்லலாம், உலகம் சொல்லலாம் இது சாத்தியதை இல்லை என்று சொல்லலாம், உலகம் சொல்லலாம் இவனுக்கு பைத்தியம், என்ன சொன்னாலும் நான் பார்த்தது பரலோக தரிசனம். அல்லேலூயா. அது நிச்சயமாக உலகத்தில் நிறைவேறும். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் முழங்கால் படிட்டு ஜெபிப்பது வீணாக போவதில்லை. அல்லேலூயா. அந்த நேரம் வீணல்ல, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நேரம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற நேரம், தலைமுறையை ஆசீர்வதிக்கிற நேரம், நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே கிட்டி சேருகிற நேரம், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாக்கின்ற நேரம். என் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த. அந்த வசனத்தை ஒருமுறை கூட வாசிங்க சிஸ்டர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தர் நமக்கு அறிவிப்பார். அவரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சூழ்நிலையை பார்த்துட்டு உட்கார்ந்து இந்த சூழ்நிலையோட பேசக்கூடாது. இருக்கிற சூழ்நிலையோடு கூட அதனுடைய அதுக்கு அந்த மறுபக்கத்துக்கு கடந்து போய் இது இப்படி முடியும் நம்ம வாய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்ன செய்வார்னா, நம்முடைய புத்திக்கு எட்டாததை, நம்முடைய ஞான மண்டலத்துக்கு மேலானதை, உலக அறிவுக்கு மேலானதை, இந்த உலகத்தில் ஒருவர் வெளிப்படுத்த முடியாததை என் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம அந்த இடத்திலிருந்து அறையிலிருந்து வெளியே வரும் பொழுது நமக்கு ஒரு பெரிய தைரியம் உண்டாயிருக்கும். என் கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தினார், என் தேவன் எதிர்காலத்தை எனக்கு வெளிப்படுத்தினார், இந்த சூழ்நிலைக்கு பின்பாக நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார், என் தலைமுறையை குறித்து வெளிப்படுத்தினார், எனக்கு கொடுத்த பிள்ளைக்கு ஞானம் இல்லையா, தேவன் அவனை என்னவாக வைத்திருக்க என்று வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும், எதுவும் கர்த்தர் குறையாக நமக்கு தரவில்லை. அல்லேலூயா. என் தேவன் எதை தந்திருந்தாலும் அதை நிறைவாகவே தந்திருக்கிறார். நம்ம மற்றவங்கள்ட்ட இருக்கிறத பார்த்து எனக்கு குறையா இருக்குன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. அதை விட விசேஷமானதை கர்த்தர் தந்திருக்கிறார், அதை விட மேன்மையானதை கர்த்தர் தந்திருக்கிறார், அதை விட மிகவும் சிறப்பானதை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை அறிக்கை பண்ண அது உயிரடையும். அல்லேலூயா. அது சொல்ல அதுக்கு ஜீவன் உண்டாகும். நம்ம இல்ல இதுல ஒண்ணு வராது, இதுல ஒண்ணு வராதுன்னு அது வராது. அல்லேலூயா. இதுல ஜீவன் உண்டாகும் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் உயிரடைய செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 13:9. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி விண்ணப்பத்தை கேட்பாரா? பொன்னை புடமிடுவது போல புடமிடுவாரா, வெள்ளியை உருக்குவது போல உருக்குவாரா. இந்த உருக்கப்படும் பொழுது, புடமிடப்படும் பொழுது வலிக்கும். அல்லேலூயா. ஆனா நம்ம அதெல்லாம் உருவாக்க பொன்னை புடமிட்டு வெள்ளியை உருக்குவதில் உருக்கும் பொழுது நம்ம என்னவா வெளியே வருவோம்? சுத்த பொன்னாக வெளியே வருவோம். இந்த சுத்த பொன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும். அல்லேலூயா. நமக்கு உள்ள இருக்கிற அவிசுவாசங்கள் மாறி இருக்கும், நமக்குள்ள இருந்ததான கேள்விகள் எல்லாம் மாறி இருக்கும். கர்த்தர் அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றும்படியாக கர்த்தரை அனுமதித்தார்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைக்கு அநேக உரிமைகள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் அநேக விதமான செல்வங்கள் உண்டு. அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் என்னை உருவாக்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையா நம்ம உலகத்தில் சும்மா சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம்.
ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை உருவாக்குவார். அல்லேலூயா. சுத்த பெண்ணாய் மாறுவதற்கு கர்த்தர் நம்மை புடமிடுவார். வெள்ளியாக மாறுவதற்கு கர்த்தர் உருக்குவார். இது சாதாரண ப்ராசஸ் கிடையாது. அதுக்கு வலி உண்டு, அதற்கு வேதனை உண்டு, அதுக்கு பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானம் உண்டு. நம் உலகத்தில் பார்க்கிறவர்கள் ஒருவேளை நம்மை பார்த்து ஒன்றுக்கு உதவாத குப்பை என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சுத்த பெண்ணாக நம்மை பார்த்து இருக்கிறார். அல்லேலூயா. யார் பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். உலகம் முழுவதும் இது ஒன்றுக்கு உதவாதுன்னு சொன்னாலும் கர்த்தர் பொன்னாக பார்த்தால் அது மேன்மையானது. அல்லேலூயா. கண்ணுக்கு முன் உலகத்துக்கு முன்பாக குப்பையாக நாம் எண்ணப்படலாம். கர்த்தர் நம்மை வெள்ளியாக பார்த்தால் அது மேன்மையுடையது. கர்த்தர் நம்மை அப்படி பார்க்க அவருடைய சமூகத்தில் நம்மை சமர்ப்பிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. நம்ம யார்கிட்ட கேட்கிறோம் முக்கியம், யார்கிட்ட நம்ம பேசுகிறோம். கர்த்தர் சொல்லுகிற நீ கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன தேவை அவருடைய சமூகத்தில் கேட்டால் நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவருடைய நாம மகிமைக்கு என்று கர்த்தரது செய்ய வல்லமை. நம்ம கேட்கறதுக்கும் நமக்கு ஒரு இது இருக்கு, ஒரு நியாயம் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு 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 டிசிக்னேஷனில் இருந்துகிட்டு இருப்போம். நம்ம கேட்குறது போயிட்டு இப்போ சூப்பர்வைசராக இருக்கவன் நேராக போய் ஜிஎம்மாக வேணும்னு கேட்க முடியாது. அவன் சீனியர் சூப்பர்வைசராக கேட்கலாம். அதான உலக நீதி. அப்போ நம்ம கர்த்தருக்கு முன்னால் போய் கேட்கும்போது அதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருப்பான், அவன் இன்ஜினியருக்கு வேலை பார்த்துட்டு இருப்பான். 2 ப்ரொமோஷனுக்கு முன்னால் உள்ள வேலை இப்போ பார்த்தா தான் ஒரு ப்ரொமோஷனை கொடுப்பாங்க. அதான் கம்பெனிகள் செய்கிறது, அதான் உலகம் செய்கிறது. அப்போ அவனை உருவாக்கி அவனை தயார்படுத்தி அவன் இன்னும் ஒரு ப்ரொமோஷனுக்கு முன்னால் போயிட்டு இருக்கான். அவன் தான் போய் அடுத்துக்கு பின்னால் உள்ள ப்ரொமோஷனை கேட்க முடியும். அப்போ தான் கம்பெனி கொடுக்கும். நம்ம கர்த்தர்கிட்ட போய் ஏதாவது கேட்கணும்னா கர்த்தர் சமூகத்தில் அவர் விரும்புகின்ற அவருடைய பிள்ளை என்கிற அந்த உரிமையோடு கூட, பிள்ளைன்னு சொல்லிட்டு சும்மா வாயினால சொல்றதில்ல, அவருடைய பிள்ளை என்ற உரிமை உள்ளவனாக அவர் விரும்புகிறவனாக மாறி தேவ சமூகத்தில் போய் கேட்கும் பொழுது அவர் கொடுக்க வல்லமையுடையவர். அல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னா கேட்கிற எல்லாருக்கும் கொடுக்கிறவர் இல்லை. பிள்ளை கேட்ட தகப்பன் கொடுப்பார். நான் பிள்ளையான்னு நம்ம பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். நான் பிள்ளையோட ஸ்தானத்தில் நின்று கேட்கிறேனா, என் இயேசு கர்த்தருக்கு முன்னால போகும்போது அவர் விரும்புகிற பிரகாரமாய் சென்று நிற்கிறேனா, நின்று கேட்டா கர்த்தர் நிச்சயமாக நமக்கு செய்வார். அவர் கொடுக்க வல்லமையுடையவர். கர்த்தர் தர ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 4:3 வாசிங்க. பக்தி உள்ளவரை தேவ கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அல்லேலூயா. இதுவரையிலும் அவர் கேட்டாரு சொல்லி இப்ப அவர் கேட்பார். தாவீது சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு என்று தெரிந்து கொண்டார், நான் கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இது என்ன ஒரு விசுவாசம். அவர் கேட்பார், நம்பிக்கை. அவர் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் கூப்பிட்டால் கர்த்தர் கேட்பார். நம்ம சொல்லணும், நம்ம ஜெபிக்க உட்காரும் போது கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே பதிலை அனுப்பிவிட்டார். நம்ம ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் கர்த்தரத்தில் பேசினால் அவர் கேட்பார். சூழ்நிலை கேட்கிற பிரகாரமா இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் கேட்பார். என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டபடியினாலே என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. என்னை அவர் பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டபடியினாலே அவர் என் ஜெபத்தை கேட்பார். 2 பிள்ளைகளை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். இயேசு ஓமையா சொல்லும் பொழுது இளையகுமாரன் என்ன செய்தான், தகப்பனுடைய ஆஸ்தியில் பங்கெல்லாம் வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமா முடிச்சிட்டான். ஆனால் திரும்பி வந்த பொழுது, அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து திரும்பி வந்த பொழுது, தகப்பன் ஒருபடி போனா மகன் எவ்வளவு தூரம் வந்தானோ அவ்வளவு தூரம் தகப்பன் ஓடினார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அப்பேற்பட்டவர். அல்லேலூயா. நம்ம உலகத்தில் ஒரு தகப்பன் நினைச்சு அவன் வரட்டும், கொஞ்சம் அனுபவிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது, நான் தவறு செய்தேன் என்று சொல்லி நான் என்னை உணரும் பொழுது என் தேவன் என்னை நோக்கி ஓடி வருகிறார். நான் அவரை நோக்கி ஓடுவது அதே துல்லியமான தூரத்துக்கு கர்த்தர் என்னை ஓடி வந்து கட்டி அணைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். அவர் என் ஜெபத்தை கேட்பார். சத்துரு சொல்லுவார், உன் ஜெபம் கேட்கப்படாது, உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஏன்னா நீ ஊதாரி,
நீ தவிட்டுக்கு எல்லாவற்றையும் வித்து போட்ட, நீ ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்ட. ஆனா இவனுக்கு தெரியும், என் தகப்பன் வீட்டில் அநேக ஆஸ்தி உண்டு, அநேக வேலைக்காரர் உண்டு. அங்க வேலைக்காரனுக்கு கொடுக்கிற உணவு இதை விட விசேஷமா இருக்கும். என் தகப்பனிடத்துல போய் வேலைக்காரனாட்டாவது நான் சேர்ந்து கொள்வேன்னு ஒரு மனம் திரும்புதல் வரும் பொழுது தகப்பன் பிள்ளையாக அவனை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். தேவ சமூகத்தில் போக முன்னால சொல்லணும், தகப்பனே நான் குறை உள்ளவன், நான் குற்றவாளி, உடைய சமூகத்தில் நிற்க தகுதி இல்லாதவன், நீர் என்னை தகுதிப்படுத்துங்க. உடைய சமூகத்தில் நிற்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை, என்னை கிருபையா நீங்க மன்னிங்க என்று கேட்கும் பொழுது அவர் பிள்ளையாக நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார். பிள்ளையாக அணைத்துக் கொண்டார்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதம் உண்டு. பிள்ளைக்கு தலைமுறையினுடைய பங்கு வருகிறது. பிள்ளை தகப்பனுடைய சொத்தை எடுத்துக்கொள்ள முடியும். தகப்பனுடைய சொத்திலே அவனுக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள நீங்கள் நான் ஆயத்த உள்ளவரை காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிங்க, யோபு 42:12. அல்லேலூயா. சோதிக்கப்பட்டு எல்லாம் இழந்த யோபுக்கு முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாறினது. அது எதனால் ஆசீர்வாதமாக மாறுதுன்னா, அந்த சோதனை காலம் முழுவதும், அவன் சோதிக்கப்பட்ட நாட்கள் முழுவதும் ஒரு வார்த்தை கூட அவன் கர்த்தருக்கு விரோதமாய் பேசவில்லை. அல்லேலூயா. முன்னிலைமை விட பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மை அனுமதிக்கிற இடத்தில் நம்முடைய வாய்களை அடக்கி இருதயத்தை தாழ்த்தி என் தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோபு அதைத்தான் செய்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவன் சரீரம் எல்லாம் புழுக்கள் புண்பிடித்து சீழ்வடிகிறது. அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனை மறுதலிக்கவில்லை, தேவனை தூஷிக்கவில்லை, கர்த்தருக்கு விரோதமாய் பேசவில்லை. கர்த்தர் யோபுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. நம்மை நேசிக்கிற கர்த்தர், நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை அப்படி அழிந்து போக அல்ல உபத்திரவங்கள் நமக்கு வருவது, பிரச்சனைகள் வருவது, போராட்டம் வருவது, நாம் முன்னிலைமையை காட்டில் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற தேவப்பிள்ளை தெரிஞ்சுக்கணும், இருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாறும், என் பின் சந்ததி ஆசீர்வாதமாய் வாழும். என் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தலைமுறை துதியை சொல்லி வரும் என்று வசனம் சொல்லுகிறதுனா, அந்த தலைமுறை கர்த்தர் உருவாக்குகிற பெற்றோராக நீங்களும் நான் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடித்து விடுவோம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. என்ன அழகா சொல்லுறான் பாருங்க. அந்த வசனத்தை ஒரு முறையோட வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. அல்லேலூயா. நீங்கள் நானும் சொல்லணும், நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், அவரை நோக்கி கூப்பிட்டேன். நம்முடைய கூப்பிடுதல் அபயமிடுதல் எல்லாம் அவர் ஒருவருக்கு முன்னால் இருக்கணும். அப்போ நம்ம கூப்பிடுகிற சத்தம் அவர் செவிகளில் போய் ஏறும். அல்லேலூயா. அவர் செவிக்குள்ளால போய் ஏறிட்டு அவர் கேட்டார்னு சொல்லல பாருங்க, அழகா சொல்லு. அவர் செவிகளில் போய் ஏறிட்டு, ஏறுவது கேட்கறது வித்தியாசம் இருக்கு. இவன் உள்ளால குத்தி தள்ளி விட்டுருக்கிறான் கர்த்தருடைய காதுக்குள்ளால. பாருங்க எவ்வளவு பெரிய சாக்கியம் அது. கர்த்தரின் செவிகளில் போய் ஏறிட்டு அவன் பிடிச்சி தள்ளி கர்த்தருடைய சத்த அவனுக்கு முன்னால பிரயாசத்தை வலிய வேதனையை எல்லாம் அவருக்குள்ளால செலுத்திட்டு சமாதானமா உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய செவிக்குள்ளால போய் ஏறிட்டனா விடுதலை நிச்சயம் உண்டாகும். அல்லேலூயா. நம்ம சும்மா உட்காரலாம், அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அவர் செவிக்குள்ளால நம்ம அனுப்பாத வரையிலும் நம்ம படபடுத்துட்டே இருப்போம், பயந்துட்டே இருப்போம், பதற்றத்தோட இருப்போம். அவர் பார்த்துட்டே இருப்பார். அவர் பக்கத்தில் அந்த ரிக்வெஸ்ட் போகவே இல்லை, அவர் காதுகளில் அந்த பிரச்சனை போகவே இல்லை. அவர் காதில் போய் சேர்ந்துட்டுன்னா நம்ம சமாதானமாக நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியும், நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும், நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்கு அதை ஜெபிக்கிற பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் நின்று
போராடி கர்த்தர் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக நீர்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியாலும் உங்க நன்றி தகப்பனே. இருக்கிற சூழ்நிலைகள், இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். என் தேவனைகளை விடுவிக்க நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே உண்மையே உயர்த்த கர்த்தர் கிருபை தருவீராக. உடைய பாதத்தை பிடித்துக் கொள்ள உதவி செய்வீராக. எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களை உடைய செவிகளிலே சேர்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் வாயின் வார்த்தைகள் உடைய சமூகத்தில் பிரியமாய் காணப்படட்டும். இருதயத்தின் சிந்தனைகள் உங்களுக்கு பிரியமாய் காணப்படட்டும். என் தேவன் உம்மோடு உறவாடுகிறேன், உம்மோடு பேசுகிற அனுபவம் அதிகரிக்கட்டும் ராஜா. நீர் ஒருவரை மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவன் தேவைகளை சந்திப்பீராக. என்னென்ன விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவன் பரத்திலிருந்து பதிலை தருவீராக. என் தேவன் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி உண்மையே உயர்த்தக்கத்திற்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மற்றும் முடிய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.